ஹலோ எவ்ரிவன். நாங்க ஆனந்த் பாலா. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம காமராஜருங்கிற மிகப்பெரிய ஒரு மேதையை பத்தி தான் பார்க்க போறோம். அவங்கள பத்தி இப்ப என்னத்த பார்க்கலாம்னாக்க, அதாவது காமராஜர் ஒவ்வொரு இப்ப உள்ள அரசியல் தலைவர்களும் அவங்க மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்குது. அது இல்லாம பொது கூட்டங்கள்ல சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னாக்க, நான் ஒரு காமராஜர் மாதிரியே அவர் மாதிரியே அரசியல் பண்ணணும். அவர் மாதிரியே நிறைய நல்ல திட்டங்களை மக்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி காமராஜர் இருந்த காலம்தான் தமிழ்நாட்டோட ஒரு பொற்காலம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. ஸோ வாங்க பார்க்கலாம். என்னன்னாக்க, ஒரு காமராஜர் பாத்தீங்கன்னாக்கா, ஒரு கம்பெனி வருது. அப்போதைக்கு அவர் முதலமைச்சராக இருக்கும்போது ஒரு கம்பெனி அதாவது ஜப்பான் கம்பெனி வர்றாங்க. ஸோ ஜப்பான் கம்பெனி பாத்தீங்கன்னாக்கா, அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, அதாவது அந்த சர்க்கரை ஆலைகள் அப்போதைக்கு நம்ம இதுல அதிகமா கிடையாது, தமிழ்நாட்டிலே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சர்க்கரைக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா, ஜப்பான்ல இருந்து ஒரு கம்பெனி வர்றாங்க. அந்த கம்பெனி என்ன சொல்றாங்கன்னாக்க, நீங்க இங்க நீங்க நாங்க பாத்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு நாங்க ஆலைகளை இங்க கட்டுறோம். கட்டுனோம்னா எங்க அதாவது ஜப்பான்ல நீங்க இந்த மாதிரி நாங்க கட்டுறதுனால எங்களுக்கு 10% நாங்க அதாவது கவர்மெண்ட் கொடுப்போம். ஸோ அதே மாதிரி நாங்க உங்களுக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் இதை அவரோட காமராஜர் அதாவது அவரோட செக்ரட்டரி கேட்குறாங்க, இந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னு. ஓகேயா, அப்ப நம்மளுக்கு 10 தொழிற்சாலை கட்டினா 10, அதாவது 10 100 மடங்கு 100% கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா கொடுப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே ஓகே, உடனே என்ன பண்றாங்கனாக்க அதை ஓகே பண்ணிடுறாங்க. 10%, அதாவது 100% உங்கள்கிட்ட வருது. 100%ஐயும் கொண்ட இவங்க தான் எடுத்துக்கிறாங்க. இதை கொண்டு இன்னொரு அதாவது ஒரு ஆலையை கட்டுறாங்க. அதுதான் பதினோரு சுகர் ஆலை. இந்த மோகனூர் சுகர் ஆலையை எப்படின்னாக்கா, அதாவது காமராஜர் காலத்துல தான் இந்த மோகனூர் இந்த ஆலையை கட்டியிருக்காங்க, சுகர் ஆலை கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு தூத்துக்குடி பக்கத்துல கார்ல போயிட்டு இருக்காரு. கார்ல போயிட்டு இருக்கும்போது அங்க என்ன பண்றாங்கனாக்க, இவரை பார்த்த உடனே மக்கள்லாம் காரை மறிக்கிறாங்க. மறிச்சு என்னம்மா என்னாச்சு அப்படின்னு கீழே இறங்கி கேட்கிறாரு. கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கனாக்க, இங்க கரண்ட் இல்லை, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு, பிள்ளைங்க படிக்கிறது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஏன் கரண்ட் இல்லைன்னு கேட்கும்போது, இங்க அதாவது சிமெண்ட் வர்றதுக்கு லேட் ஆகுது, அதாவது வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இங்க சிமெண்ட் வர்றதுக்கு லேட் ஆகுது அப்படின்னா ஒரு இன்ஜினியர் சொல்றாங்க. ஸோ ஓகே, நீ இதுக்கு என்ன பண்ணலாம், வேற ஏதாவது சொல்யூஷன் பண்ணலாமான்னு கேட்கும்போது உடனே அவர் யோசிக்கிறாரு. சரி, உங்கள்கிட்ட ஓகே, தென்னை மரத்தை வச்சு, அதாவது பனைமரம் இருக்கு, பனைமரம் கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. பனைமரம் உங்களுக்கு தர்றோம் அப்படிங்கிறாங்க. ஸோ பனைமரத்தை வச்சு நீ இந்த லைனை இழுக்க முடியுமா, அதாவது சிமெண்ட் வர்ற வரையும் அப்படிங்கிறாங்க. ஓகே இழுக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாரு இன்ஜினியர். ஸோ உடனே ஓகேன்றாங்க. அதாவது பனைமரத்தை வச்சு கரண்ட் இழுத்து கரண்டை கொடுத்துட்றாங்க. ஸோ அது மாதிரி இன்னொரு டைம் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவோட பிரைம் மினிஸ்டர் அப்ப இருந்த நேரு அதாவது பார்க்க போறாங்க. பார்க்க போகும்போது இவங்க என்ன பண்றாங்கனாக்க, நேரு என்ன சொல்றாங்கனாக்க, அதாவது இவர்கிட்ட காமராஜர்கிட்ட, நம்ம ரொம்ப அப்செட்ல இருக்காரு. ஏன் அப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு. கேட்கும்போது சொல்றாங்க, அமெரிக்கா கிட்ட இருந்து நம்ம ஆயுதங்கள் வாங்கணும். ஸோ ஆயுதங்கள் வாங்குறதுக்கான நம்ம என்ன பண்றாங்கனாக்க, அவங்க நம்மகிட்ட ஸோ அனுப்புறதுக்கான வரிகள் அதிகமா போடுறாங்க. இதுக்கு நம்ம என்ன பண்றது, அதாவது அதுக்கு நிறைய முட்டுக்கட்டை போடுறாங்க அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கும் போது இவர் என்ன சொல்றாருன்னா, சரி நம்ம ஊர்ல அவங்களோட கம்பெனிகள் இங்க எது எது இருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. ஆமா, இங்க ஒரு பேங்க் இருக்கு அப்படிங்கிறாங்க. பேங்க் இருக்குன்னா சரி, அந்த பேங்க் நீங்க என்ன பண்றீங்கன்னாக்க, நீங்க இன்னும் இந்த பேங்க் நடத்த வேண்டாம், உங்களுக்கு உங்க மேல வரி அதிகமா போடுறோம் அப்படின்னு உங்களை பேன் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்லையா, அது மாதிரி பண்ணிட முடியாது அப்படின்னு நேரு சொல்றாரு. இல்ல நான் சொல்றேன், நீங்க பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. உடனே பண்ணவொடனே பாத்தீங்கன்னா, உடனே அவர் அங்கேருந்து கால் பண்ணி, அந்த சிஓ கால் பண்ணி உடனே அமெரிக்கா என்ன சொல்றாங்கன்னா ஓகேன்னு இதை திறந்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இது அதாவது ராணுவ பொருட்கள்லாம் இந்தியாவுக்கு வரப்பட்டது. இதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு அவரு சொன்ன ஒரு அதாவது மிகப்பெரிய, அதாவது நேருவே ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருக்கும்போது காமராஜர் போய் ஒரே வார்த்தையில அந்த உலக இதை முடிச்சு வச்சாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஒரு நாள் பாத்தீங்கன்னா, அவர் இவர் அதிகமா அதாவது அந்த பத்திரிகையாளர்களை அதிகமா கூப்பிட்டு வச்சு பேசுறது வழக்கமா வச்சிருந்திருக்காரு. ஸோ அப்படி வச்சு பேசிக்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, ஒரு நாள் செய்தியாளர்கள்லாம் ஒருத்தர் அந்த சேர்கள்லாம் தள்ளி விட்டுட்டு முன்னாடி வர்றாரு. அப்போ ஒரு காமெடியா சொல்றாரு, என்னது அலை அடிக்குதா, அதனால ஒடியாறீங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இங்க இருக்கிற எல்லா பத்திரிகையாளர்களும் ரொம்ப சிரிக்கிறாங்க. ஸோ ஏன்னா இவர் பத்திரிகையாளர்களோட ரொம்ப நெருக்கமா இருப்பாராம். அது மட்டும் இல்லாம பத்திரிகையாளர்கள்ட்ட பாத்தீங்கன்னாக்க,
ஐயோ! நான் எல்லாத்தையும் சொல்ற மாரி காமெடியா சொல்றதெல்லாம் எல்லாம் பத்திரிக்கையில போட்டுறாதீங்க அப்படிம்பாராம். அதே மாரி யாருமே வந்து அந்த அவரு இந்த மாரி சொல்றதெல்லாம் வந்து பத்திரிக்கையில போட மாட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் மேல வந்து நம்பிக்கை வச்சிருந்திருக்காங்க பத்திரிக்கையாளர். பார்த்தீங்கன்னாக்கா காமராஜர் வந்து அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, காமராஜர் வந்து ஒருத்தர் வந்து வளைச்சு வளைச்சு அவர வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்திருக்காரு. ஃபோட்டோ எடுக்கும்போது இவரு வந்து பார்த்துட்டே இருந்திருக்காரு. என்ன 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 அவர கூப்ட்டுருக்காரு. கூப்ட்டு ஏன் அப்படி இதா ஃபோட்டோ எடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது பத்திரிக்கையாளர் ஒரு ஃபோட்டோ எடுக்குறாரு. எடுக்கும்போது அவர் கையில இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. ஏன் அப்படி என்னாச்சு? ஏன் அப்படி ரத்தம் ஊத்துது? அப்படின்னு ஏன் அதோட எடுக்குறீங்க? அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல நான் வரும்போது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதனால தான் கை வந்து கீழ கீறி விட்டுருச்சு. அதுல ரத்தம் வருது அப்படின்னாங்க. உடனே என்ன பண்றாங்கன்னா, நீங்க உடனே கிளம்புங்க போயிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவரோட கார்லயே வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதுவும் வந்து ரொம்ப அவங்க அப்பதான் பார்க்குறாங்க பத்திரிகையாளர்கள்லாம். இவ்ளோ பெரிய நல்ல மனுஷனா? அப்படிங்கிற மாரி வந்து அவர காமராஜர் வந்து அப்ப பார்த்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இதா பேசுனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு இது நடந்துச்சு. அது என்னன்னாக்கா, அதாவது பஸ் ஓனர்கள்லாம் வந்திருக்காங்க. அவங்க வந்து வெளில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கிராமப்புறங்கள்ல மக்கள்லாம் வர்றாங்க. அவங்கலாம் வந்து வரும்போது என்ன பண்றாங்கன்னா, கிராம மக்கள ஃபர்ஸ்ட்டு உள்ளேக்க கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு அவர்கள்ட்ட பேசிக்கிட்டு போது பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து அங்க இருந்த கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அந்த ஓனர்கள்லாம் வந்து கிளம்பி போயிடுறாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து இவங்க பேசி முடிச்ச உடனே, இவங்க போனோனே, மறுபடியும் போய் செக்ரட்டரிய போய் பார்க்க சொல்றாரு. பார்த்தாக்க எல்லாம் கிளம்பிட்டாங்க சார் அப்படின்னோனே, இவங்க ஏன் கிளம்புனாய்ங்க? போய் அவங்கள வர சொல்லுங்க அப்படின்னு வந்து காமராஜர் சொல்றாரு. போய் கூட்டிட்டு வந்தோனே, உங்கள யாருய்யா போ சொன்னது? ஏய்யா இல்லங்க ரொம்ப நேரம் ஆச்சு. நாங்க நாங்க அதாவது நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இருக்கலாம். ஆனா என்னைய வந்து இந்த சீட்ல உட்கார வச்சது வந்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த மக்கள் தான். அந்த ஏழை மக்கள் தான். அந்த கிராமப்புற மக்கள் தான். அவங்களுக்கு என்ன தேவையோ ஃபர்ஸ்ட் அத பண்ணிட்டு, அதுக்கப்புறம் உங்கள கூப்பிடலான்னு பார்த்தா, நீங்க என்ன அதுக்குள்ளேயும் போயிட்டீங்க அப்படின்னு பேசிட்டு, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு என்ன வேணுமோ அத வந்து பண்ணி வச்சாராம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவரு வந்து மக்கள தான் வந்து அதிகமா வந்து நம்பியிருக்காரு, விரும்பியிருக்காரு அப்படிங்கிற மாரி காமராஜர் பத்தி பார்த்தீங்கன்னா, அதாவது அவரோட ஃப்ரெண்டுக்கு வந்து கிராமத்துல பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பத்திரிக்கை வச்சு கூப்பிடுறாரு. "ஏய் நீ வந்துரு" அப்படின்னு வந்து கூப்பிடுறாரு காமராஜரோட ஃப்ரெண்டு. ஆனா இவரு என்ன சொல்றாருன்னா, "இல்ல நான் வரல. நீ வந்து நடத்திக்க" அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. இவரு வந்து ஒரு மன வருத்தத்தோட போறாரு. மன வருத்தத்தோட போய் கல்யாணத்த பண்ணிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அந்த கல்யாணத்தன்னைக்கு அவர் வந்து காருல வந்து இறங்குறாரு. இத பார்த்தோனே ஃப்ரெண்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, "என்ன நீ வரலன்னா வந்திருக்க" அப்படின்னு சொன்னோனே, "நான் இன்னும் கொஞ்சம் பெருசா பண்ணியிருப்பேன். இப்ப சரியா? நீ பெருசா பண்ணுவேன்னு சொல்லிட்டு தான் உனக்கு செலவாகக்கூடாதுன்னு தான் நான் வந்து நான் முன்னாடி சொல்லல. நான் இப்ப வந்திருக்கேன். ஏன்னா நீ பண்றது வந்து ரொம்ப சிம்பிளா பண்ணாலும், உனக்கு செலவு வராம வந்துரு. நான் வரேன்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கும் ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணுவ. அது இல்லாம செலவும் உனக்கு அதிகமாகும். அதனால தான் வந்து நான் உனக்கு இத சொல்லல அப்படின்னு வந்து ஆ அப்போதைக்கு காமராஜர் சொல்லுவாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஊருக்கு போயிட்டு இருக்காரு. ஊருக்கு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தன் வந்து ஒரு பையன் என்ன பண்றான்னாக்கா, அதாவது காங்கிரஸ பத்தி ரொம்ப கேவலமா பேசிட்டு இருக்காங்க. அ அந்த பேசிட்டு இருக்கும்போது இவரு வந்து பார்த்துட்டு, "என்ன இப்படி பேசிட்டு இருக்காப்டி?" அப்படின்னு வந்து திடீர்னு அரைஞ்சிருவாராம். அரைஞ்சிட்டு, "நீ போய் படிங்கடா." அதாவது தான் கட்சிய வந்து அ நல்ல விதமா சொன்னாலும், இவரு வந்து என்னன்னாக்கா, இவரு வந்து பிள்ளைங்க எல்லாம் படிக்கிற பிள்ளைங்கள வந்து கெடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி வந்து இவரு வந்து சொல்லுவாராம் அந்த டயத்துல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியல் லைட் ஒரு மேடையில வந்து பேசிட்டு இருக்காங்க. சீரியல் லைட் அறுந்து விழுந்துருது. அறுந்து விழுந்தோன போயிட்டு இத வந்து படபடன்னு போயிட்டு அதெல்லாம் மரத்துல ஏறி போய் எடுத்து ஆ இறக்கியிருக்கான் அந்த சின்ன பையன். போய் இவரையும் இந்த பையனையும் அரைஞ்சிடுறாரு. அரைஞ்சிட்டு ஏன்னு கேட்டாக்கா, படிக்கிற வயசுல இதெல்லாம் தேவையா? மேலேருந்து விழுந்தா என்னத்துக்கு ஆகுறது? உங்க அப்பா, அம்மாவுக்கு யார் பதில் சொல்றது? படிக்கிற வயசுல படிக்கிறத மட்டும் பாருங்க அப்படின்னு வந்து அந்த பையன வந்து அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சு விட்டாராம் காமராஜர். இது வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, காலேஜ்லயும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் கண்டக்டருக்கும் அந்த கவர்மெண்ட் பஸ் கண்டக்டருக்கும் சண்டை வந்துருச்சு. ஸோ சண்டை வந்தோனே பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் பண்றாங்க. அதாவது காலேஜ் ஸ்டூடண்ட்ஸ். ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, நீங்க இவர வந்து வேலைய விட்டு தூக்கணும் அப்படிங்கிறாங்க. ஓகே காமராஜர் அந்த இடத்துக்கு வர்றாரு. வந்து ஓகே உங்கள வந்து வேலைய விட்டு தூக்கிரலாம் அப்படின்னு தூக்கிறாரு. தூக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டும் ஓகே தூக்கிட்டாங்க அப்படின்ட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்டக்டர் வந்து ரிட்டர்ன் வர சொல்றாரு. அவர் ஆஃபீஸுக்கு. ஆஃபீஸுக்கு வந்தோனே, "ஏய் என்னய்யா என்னங்க என்னைய தூக்கிட்டீங்க. எனக்கு வேலை இல்லையேங்க. ரொம்ப கஷ்டமா இருக்குங்க" அப்படிங்கிறாரு கண்டக்டர். உங்க வீட்ல எத்தன பேருன்னு கேட்கிறாரு. எங்க வீட்ல ஒரு 4, 5 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. யாரும் வேலைக்கு போறாங்களா? யாரும் வேலைக்கு போல. அப்ப என்ன பண்ணுவ? ரொம்ப கஷ்டங்க அப்படிங்கிறாங்க. கேட்டுட்டு எல்லாம் போயிருவாங்க. ஆனா வந்து அதுக்கப்புறம் மறுநாள் கூப்ட்டு அந்த ஆஃபீஸுக்கு கூப்பிடுறாரு. அந்த கண்டக்டர் வந்து வர்றாங்க. என்னங்க என்னைய வேலைய விட்டு தூக்கிட்டீங்களே அப்படிங்கிறாரு. இவரு என்ன சொல்றாருனாக்க, சரி உங்க வீட்ல எத்தன பேருன்னு கேட்குறாங்க. என் வீட்ல வந்து நான் 6 பேர் இருக்கிறோம். 6 பேர் இருக்கிறீங்களா? யாரும் வேலைக்கு போறாங்களா? யாரும் வேலைக்கு போல. என்னோட ஒரு பொழைப்ப வச்சு தான் அவங்க எல்லாரும் இருக்காங்க அப்படின்னு சொன்னோனே, ஓகேயா நீ 6 மாசம் வந்து இந்த சைடு வராத. உனக்கு வந்து நான் வேற வேலை வந்து ஒண்ணு அரேஞ்ச் பண்ணி தரேன். நீ அந்த வேலையில பாரு அப்படிங்கிற மாரி வந்து காமராஜர் வந்து சொல்றாங்க. ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்க, அமைச்சர் வந்து ஒரு அதிகாரிய நிக்க வச்சு பேசிட்டு இருக்காரு. ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காரு.
இதை வந்து பார்த்துக்கிட்டே இருந்த காமராஜர் வந்து என்ன சொல்றாங்கன்னாக்க, ஓகே அப்படின்னு நினைச்சிட்டு மறுபடியும் வந்து அமைச்சரை வந்து ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு. அந்த மீட்டிங்ல வந்து எல்லாரும் வந்து, அதாவது அமைச்சர் அதிகாரி எல்லாரும் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எல்லாரும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. 1 மணி நேரம் ஆகுது, 2 மணி நேரம் ஆகுது, 3 மணி நேரம் ஆகுது, இப்படி நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து கேட்குறாங்க, அந்த அமைச்சர் கேட்குறாரு, சார் என்னன்னு சொல்லுங்க, நாங்க பார்த்துட்டு 1 மணி நேரம் நின்றுட்டே இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இவர் என்ன சொல்றாருனாக்க, ஆமா இது மாதிரிதான் அடுத்தவங்களுக்கும் இருக்கும். யாரா இருந்தாலும் உட்கார வச்சு பேசணும். ரொம்ப நேரம் நிக்க வச்சு பேசக்கூடாது. அப்படிங்கிற மாரியே வந்து, அதாவது காக்க வைக்கக்கூடாது. அவங்க அப்படிங்கிற மாரி, ஏன்னா அவங்களுக்கு என்னென்ன வேலை இருக்கும் அப்படிங்கிற மாரி அவருக்கு வந்து எடுத்துரைக்கிற மாரி வந்து அந்த ஒரு வேலைய இது பண்ணாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் வந்து ஒரு சினிமா தியேட்டர் ஓனர் பார்த்தீங்கன்னா, இவர வந்து காமராஜர வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. இன்வைட் பண்ணியிருக்கும்போது வந்து, இந்த டேட்ல தான் வந்து வர முடியும் அப்படிங்கிற மாரி காமராஜர் சொல்லிடுறாங்க. அதனால அத சீக்கிரம் முடிக்கிற ஒரு அதுக்குன்னு ஒரு அப்ரூவல் வாங்கணும். அப்ரூவல் வாங்குறதுக்கு இந்த மாவட்ட கலெக்டர் வந்து என்ன பண்றாங்கன்னா, இல்ல நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணாதான் வந்து நான் வந்து ஓப்பன் பண்றதுக்கு விடுவேன். அதனால இல்லைன்னா கையெழுத்து போட முடியாது அப்படின்றாரு. இது வந்து காமராஜருக்கு அதுக்கு போகுது. காமராஜர் என்ன சொல்றாங்கன்னா, ஓகேயா, பரவாயில்ல. நான் வந்து அதே டேட்ல வந்துடுறேன். ஆனா நீ வந்து படத்த எதுவும் ஓட்டிறாத. நீ வந்து ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீ படம் ஓட்டு அப்படின்னு சொல்லிடுறாரு. ஏங்கய்யா, நீங்க வரேன்னு சொல்லியே வந்து கேட்க மாட்டேங்கிறாரு அந்த அதிகாரி அப்படிங்கிறவங்க. இந்த மாதிரி ஒரு சில அதிகாரிகள் இருக்கனால தான் என்னோட வந்து இந்த ஆட்சி வந்து இப்போ வரை நீடிச்சுட்டு இருக்கு. அதுக்காண்டி வந்து நீ வந்து இந்த மாதிரி நேர்மையான அதிகாரிகளும் இருக்கிறனால தான் இந்த நாடு வந்து நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் காமராஜர் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் வந்து இந்த விழாவுக்கு போயிட்டு டைரக்டா வந்து அந்த கலெக்டர் வீட்டுக்கு போவாரு. கலெக்டர் வீட்டுல போயிட்டு கலெக்டர் வந்து விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அவங்க பையனை கூப்பிட்டுட்டு பையன்கிட்ட கேட்கறாங்க, நீங்க வந்து தம்பி நீ ஆகணும்னா யார் மாதிரி ஆகணும்னா உங்க அப்பா மாதிரி ஆகணும். உங்க அப்பா மாதிரி ஆனாதான் வந்து ஒரு கலெக்டராவோ ஒரு போலீஸாவோ இந்த மாதிரி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து, அதாவது டைரக்டா சொல்லாம அவர்கிட்ட இன்டைரக்டா வந்து அவங்க பையன்கிட்ட சொல்லிட்டு காமராஜர் கிளம்புறாரு இங்கிருந்து. 1967 பாத்தீங்கன்னா ஒரு சீனிவாசன் அப்படிங்கிற ஒரு சின்ன பையனால வந்து பாத்தீங்கன்னா காமராஜர் வந்து தோற்கடிக்கப்படுறாரு. தோற்கடிக்கப்பட்டவன பாத்தீங்கன்னாக்கா இங்க உள்ள எல்லாருமே வந்து அழுகுறாங்க. இவ்வளவு நாள் வந்து இவ்வளவு பெரிய ஆளா உள்ளவர் வந்து தோற்கடிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தொண்டர்கள் எல்லாரும் அழுகுறாங்க. அப்ப வந்து அவர் என்ன சொல்றாருனாக்க, யாரும் அழுவாதீங்க, நம்ம அடுத்த முறை வந்து கண்டிப்பா நம்ம வின் பண்ணிடலாம். அதுக்காக வேண்டி நீங்க வந்து காங்கிரஸ் கட்சியை வந்து நீங்க வந்து திட்டவோ இல்ல அவங்கள பத்தி வந்து ரொம்ப இதா பேசாம, அதாவது 6 மாசம் வரையும் அவங்கள பத்தி எதையுமே சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரியே சொல்றாங்க. அதாவது காங்கிரஸ், அதாவது திமுக அவங்க தான் வந்து அந்த டயத்துல வந்து அதுல வெற்றியும் பெறாங்க. சோ இதுதான் வந்து காமராஜரோட அவரோட வாழ்க்கை வரலாறு. அவரோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மளுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கு. ஏன்னா அவரு அவரு அதாவது அவரு ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து வந்து அதுக்கப்புறமும் வந்து ஒரு பெரிய முதலமைச்சர் ஆகியும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க அவருக்காண்டி எந்த சொத்துமே சேர்த்து வச்சுக்கிறாங்க. அதாவது மக்களுக்காக மட்டுமே வந்து உழைச்ச, அதாவது கர்ம வீரர் காமராஜர் தான் மிகப்பெரிய ஒரு தலைவரா இருக்காரு. அவர் தான். நான் உங்க ஆனந்த் பாலா. வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.